அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள சிந்தாமணி அகஸ்தியர் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமானோர் கும்பிடு நமஸ்காரம் மற்றும் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு நடத்தினர். சிந்தாமணியில் ஸ்ரீ அகஸ்தியர் கோவிலில் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 8ஆம் நாள் விழாவான இன்று பக்தர்கள் தீர்த்தம் மற்றும் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் கொளுத்தும் வெயிலில் கும்பிடு நமஸ்காரம் அங்க பிரதட்சணம் செய்தனர். திருவாரூரில் 5ஆம் வகுப்பு மாணவி உருளைக்கிழங்கு மசியல் செய்முறையை விளக்கக்கூடிய வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மடப்புறம் பகுதியை சேர்ந்த அன்பு செழியன் ஜெயந்தி தம்பதியின் மகள் நந்தனா தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இவர் உருளைக்கிழங்கு மசியல் செய்யக்கூடிய முறையை கொஞ்சம் தமிழில் விளக்கியது அனைவரும் ரசிக்கும்படியாக அமைந்துள்ளது. மசிஞ்சு வர அளவுக்கு நல்ல மெதுமெதுன்னு இருக்கப்ப எடுத்து அதை என்ன பண்ண வேண்டும் என்றால் எடுத்து அதை ஸ்மாஷ் பண்ண வேண்டும். அதை பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை உளுந்து போட்டு அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை அதில் கொட்டிவிட வேண்டும். தருமபுரியில் நீதிமன்ற வழக்கலை பொதுமக்கள் தாங்களாகவே சமரசம் செய்து கொள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேரணி நடைபெற்றது. தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற சமரச மையம் சார்பாக நடைபெற்ற இந்த சமரச விழிப்புணர்வு பேரணியை தருமபுரி மாவட்ட முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் வழக்குகளுக்கு சமரச மையம் மூலமாக தீர்வு காண கோரி விழிப்புணர்வு பதாகைகள் எடுத்து செல்லப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலுவன் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணையில் பழுதடைந்த மதகுகளை உடனடியாக சரி செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கதவணை சேதமடைந்து திறந்து மூட முடியாத நிலை உள்ளதால் தண்ணீர் பாய்ச்சுவதில் பாதிப்பு ஏற்பட்டது. எனவே நடப்பாண்டு தண்ணீர் திறப்பதற்குள் அணையை முழுவதுமாக பராமரித்து அதில் உள்ள 5 கதவுகளும் திறந்து மூடும் வகையில் சரி செய்து தரவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீழாத்தூரில் நடைபெற்ற கல்வி விழிப்புணர்வு பேரணியில் சரஸ்வதி, திருவள்ளுவர், ஔவையார், நேரு உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதி மற்றும் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கொணவக்கரைக்கு செல்லக்கூடிய சாலையில் பர்ஸ்னைடு பிரிவு பகுதியில் 6 யானைகள் சாலையை ஒட்டிய தேயிலை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தன. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் பட்டாசு வெடித்தும் சத்தம் எழுப்பியும் அந்த யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வைக்கோல் ஏற்றி வந்த மினி லாரி மின்கம்பி மீது உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. காமக்கூரை சேர்ந்த சபரி என்பவர் தன்னுடைய மினி லாரியில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வைக்கோலை ஏற்றிக்கொண்டு தருமபுரிக்கு சென்றுள்ளார். படவேடு சாலையில் சென்ற போது மின்கம்பி மீது வைக்கோல் உரசியதால் தீப்பற்றி லாரி முழுவதுமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். சென்னை மதுரவாயில் பகுதியில் காற்றாடி பறக்கவிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரவாயில் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் மாஞ்சா நூல் அறுத்து காயமடைந்ததாக வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் பறக்கவிட்டவர்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காற்றாடி பறக்கவிட்டதாக மதுரவாயில் பகுதியை சேர்ந்த துரைமாணிக்கம், வேல், பாலாஜி, முரளி, ஹரிகிருஷ்ணன் மற்றும் கணேசன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து காற்றாடிகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூல் பறிமுதல் செய்யப்பட்டன. முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தாவின் உடலுக்கு அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் 37 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நரேஷ் குப்தா கடந்த திங்கட்கிழமை காலமானார். அவருடைய உறவினர்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியில் இருந்து வர வேண்டும் என்பதால் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள உடல் பாதுகாப்பு மையத்தில் நரேஷ் குப்தாவின் சடலம் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள மயானத்தில் அவருடைய உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக சென்னை அண்ணா நகரில் உள்ள வீட்டில் நரேஷ் குப்தாவின் உடலுக்கு அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி உள்ளிட்டோர் நரேஷ் குப்தாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார்.
வங்கிகளில் பெறக்கூடிய கடனுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் என்ன தொடர்பு? இன்றைய நாணயம் பொதியில் விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். வாங்கின கடனை எல்லாம் நான் கரெக்டா தான் செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒருவர் கடன் வலையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்க சிபில் ஸ்கோரை கவனிங்க. சிபில் ஸ்கோர் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா ஒருவர் கடன் வலையில சிக்க போறார் அப்படின்றதுக்கான அறிகுறி. இப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேல இருக்கு அப்படின்னு உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய தகுதி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது குறைய தொடங்குது அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்றாவது ஒரு நாள் நீங்க கடன்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், கிரெடிட் கார்டுல பணம் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு. ஒருவர் கிரெடிட் கார்டுல பணம் எடுத்து செலவு செய்யறார் அப்படின்னா அவர் நிச்சயம் கடன் வலையில சிக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பணம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம நாணயம் பகுதியில சொல்லிட்டே இருக்கோம். பணம் தேவைக்கு நீங்க கிரெடிட் கார்டுல பணம் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா கடன் வலையில வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா சிக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. கலாஷேத்ரா வளாகத்தில் உள்ள பொதுப்பாதையில் சாலை அமைப்பு தொடர்பாக தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கு அரசு ஒதுக்கி நிலத்தின் வழியாக மயானத்திற்கு செல்லக்கூடிய பாதை அமைந்த நிலையில் அதில் சாலை அமைக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மயானத்திற்கு செல்லக்கூடிய சாலை அமைந்திருக்கூடிய 1 ஏக்கர் 43 சென்ட் அரசு நிலத்திற்கு மாற்றாக 1 ஏக்கர் 16 சென்ட் நிலம் மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்டதாக கலாஷேத்ரா தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி, விடுதி ஆகியவற்றில் இருப்போர் நலன் கருதி 8 வாரங்களுக்கு தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.